பல இடங்களில் நான் குறிப்பா திருநெல்வேலிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்த போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, பேருந்துல உங்களுக்கு இலவசமா போறதுக்கு செஞ்சிருக்கிறாங்களேன்னு கேட்டா பேருந்தே இல்லைன்றாங்க. பஸ்ஸே இல்லாத எப்படிங்க ஃப்ரீ பஸ் வரும்? ஓட்டு வாங்கறதுக்காக, அது தரும் பணத்திற்காக, அது தரும் பதவிக்காக, அதிகாரத்திற்காக இலவசத்தை ஓட்டுக்காக நான் கொடுப்பேன் என்று சொன்னால் அது சர்வ நாசத்தை தான் கொடுக்கும். அந்த கட்சிக்கு நல்லது நடக்கலாம். ஏனென்றால் நாம பார்க்கிறோம், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். டிரான்ஸ்பார்மர் வாங்குறதுல ஊழல். சார், அரசியல், குறிப்பா தமிழக அரசியல் படு பயங்கரமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. இது நல்லது அல்ல. அரசியல்வாதிகள் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர கெடுதல் செய்து தங்களுக்கு நல்லது செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாதையில தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதெல்லாம் படுகொலைகளை பார்த்திருக்கோம். அதெல்லாம் பொறாமையில வந்த படுகொலைகளாகத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் பணம் அதற்காக கொலைகள் என்று துவங்கிவிட்டால் அதுக்கப்புறம் இதற்கு ஒரு எல்லையே இல்லாது போய்விடும். இது எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்து செயல்பட வேண்டிய தருணம். மக்கள் உணர்ந்தே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் நாம் அதனாலதான் நாம சொல்றோம். உதாரணத்திற்கு நேற்று பிரதமர் பேசும்பொழுது இந்த ஷாபானு வழக்கை கோடிட்டு காமிக்கிறார். நீங்க இன்னைக்கு நேற்று இல்ல, காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு மதவாத கட்சி அப்படின்றத நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம். காரணம் என்ன? ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனையில அந்த சட்டத்தையே மாற்றக்கூடிய இன்னொரு சட்டத்தை அதற்காக உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை இவர்கள் ப்ளீஸ் செய்யணும்னு சொல்றதுக்காக, சமரசம் செய்ய வேண்டும், ஓட்டு வேண்டும் என்பதற்காக அவங்க செஞ்சாங்கன்றது உலகறிந்த விஷயம். இந்த 10 வருடங்கள்ல எங்கேயாவது பிரதமர் இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசி இருக்கிறாரா? எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடினா கிடையாது. ஆனால் சனாதன தர்மத்தை அழிப்பேன், அதாவது இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசியது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின். காங்கிரஸ் எங்க போச்சு? வாய மூடிக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட மதம் குறித்து பேசாத ஒரு கட்சியை பார்த்து இது மதவாத கட்சின்னு சொல்வது சரியா? அப்படி இல்லைன்னா சனாதன தர்மத்தை, இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்ற கட்சி மதவாத கட்சியா? இந்துக்கள்னா இல்சுவாயர்களா? யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாமா? அதாவது செக்யூலரிசம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, யாருடைய மத விஷயங்களும் நம்ம தலையிடக்கூடாதுன்னு பேர் தான் செக்யூலரிசம். ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன்றது செக்யூலரிசம் கிடையாது. எந்த மதம் குறித்தும் விமர்சிக்க மாட்டேன், அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று சொல்வதுதான் செக்யூலரிசம், மத சார்பின்மை.